ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் குயிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்னால் என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதோட சின்டாக்ஸ், அதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த மெம்பர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸையும் நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டரால் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா இந்த டாட் சிம்பிள் தான் பார்த்திங்கன்னா அந்த மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுட்டிங்க, அந்த ஸ்ட்ரக்சருக்கு இருக்கக்கூடிய மெம்பர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வேரியபிளும் வேணும், அதே மாதிரி இந்த மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த ஆப்ரேட்டரை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் என்னதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது ஒரு பீரியடுங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு டாட்டை தான் பார்த்திங்கன்னா பீரியட்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நேமுக்கும் ஸ்ட்ரக்சரோட மெம்பருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கும். ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நேம் லெஃப்ட் சைடில் இருக்கும், ஸ்ட்ரக்சரோட மெம்பர் நேம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கும், சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த பீரியட், அதாவது இந்த மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற டாட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் என்னோடய கோட் பிளாக்ஸ் ஐடியை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற அந்த சின்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சரை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் மெயினாக பார்த்திங்கன்னா லைப்ரரியில் சும்மா 2 புக்ஸ் நம்ம 2 ஸ்ட்ரக்சரில் 2 புக்ஸ் நான் க்ரியேட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் புக்ஸில் சில இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி அதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இது இப்படி பண்ணுறப்பவே அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வச்சு தான் நான் எல்லா ஆப்ரேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். எப்படி அப்படிங்கிறத நான் பேரலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா stdio.h, அதாவது நான் printf scanfலாம் நான் யூஸ் பண்ணுவேன் இல்லையா, ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்.h ஹெடர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். செகண்ட் லைனில் பார்த்திங்கன்னா #include string.h. ஸோ ஏன் அப்படின்னா நான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா ஏன் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் பாப்பி ஃபங்க்ஷனை நான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறேன் என் ப்ரோக்ராமில். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த #include string.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு நீங்கள் ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் டிஃபைன் பண்ணிடுங்க. அதுதான் பார்த்திங்கன்னா பெட்டர் அண்ட் நைஸ் வே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு டேக் நேம் என்ன கொடுத்துருக்கோன்னா புக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வித்தின் த கர்லி பிரேசஸ்க்குள்ளே என்ன பண்ணியிருக்கோன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம். என்னென்னா டைட்டில், அப்புறம் ஆத்தர், சப்ஜெக்ட், இது 3மே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் தான். அதுக்கப்புறம் புக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இன்டிஜர் மட்டும் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் ஆஃப் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சர் செமிகோலன் வச்சு டெர்மினேட் ஆகிருக்கு. ஸோ இதை மறக்காமல் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. செமிகோலன் அப்படிங்கிறது முக்கியம், மோஸ்ட்லி நம்ம மறந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வேரியபிள்ஸ் ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் தேவைப்படும்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல நம்ம இந்த எண்டிங் கர்லி பிரேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் செமிகோலன் இருக்குது இல்லையா, இது 2க்கும் நடுவுலேயே நான் என்ன பண்ணலான்னா வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ அது ஒரு மெத்தட், அது போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இன்னொரு மெத்தட் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட். ஸோ எப்படி ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ஸ்ட்ரக்ட் அப்படின்னு இந்த கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சரோட டேக் நேமையும் நீங்கள் யூஸ் பண்ணணும், புக்ஸ் அப்படிங்கிறத. அதுக்கப்புறமாட்டிக்கு அந்த வேரியபிள் நேம், ஸோ book 1 அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் 2 புக்ஸ் நான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்ட், இந்த ஸ்ட்ரக்சர் டேக் நேம் நான் கொடுத்துருக்கேன் புக்ஸ்னு. ஸோ இன்னொரு வேரியபிள் நேம் பார்த்திங்கன்னா book 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது என்னென்னா இதில் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். ஸோ இந்த புக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நானாக க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி புக்ஸ் அப்படிங்கிறது நானாக டிஃபைன் பண்ணிக்கூடிய டேட்டா டைப்புக்கு பார்த்திங்கன்னா book 2 அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். ஸோ book 1 book 2 அப்படிங்கிறது என்னென்னா 2மே ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ்.
எந்த டேட்டா டைப்புக்கு அப்படின்னா புக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்புக்கு 2 வேரியபிள்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் 13 and 14 லைனில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ புக்ஸ் வந்து நம்ம 2 ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வேரியபிள்ஸில் நமக்கு என்னென்ன இருக்குன்னா, இது எல்லா மெம்பர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம அசைன் பண்ணணும். ஸோ அதை தான் நான் என்ன பண்ணுறேன்னா, புக் 1 ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன். அதை எப்படி பண்ணுறேன்னா, ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். அதாவது என்ன ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா, புக் 1 டாட் டைட்டில், ஸோ புக் 1 டாட் ஆத்தர். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக் 1 அப்படிங்கிறது என்னென்னா ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நேம், டைட்டில் அப்படிங்கிறது என்னென்னா இந்த டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். ஸோ இந்த மெம்பர்ஸுங்கிறது என்ன, டைட்டில், ஆத்தர், சப்ஜெக்ட், புக் ஐடி. பாருங்கள், புக் 1 எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்குது, டைட்டில், ஆத்தர், சப்ஜெக்ட், புக் ஐடி எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த பக்கம் இருக்கக்கூடியது எல்லாமே புக் 1 அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நேம், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஸ்லைடில், மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் எல்லாமே இந்த மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண போகுது. அதை தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதுவும் எப்படி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல ரைட் சைடில் நான் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறேன் இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறனால. ஸோ சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற புக் டைட்டில் புக் 1 டாட் டைட்டிலில் கொண்டு போய் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நூஹா ஆலி அப்படிங்கிற ஆத்தர் நேமை வந்து பார்த்திங்கன்னா புக் 1 டாட் ஆத்தரில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்து சி ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் அப்படிங்கிறது அதோட சப்ஜெக்ட். ஸோ அதை கொண்டு போய் புக் 1 டாட் சப்ஜெக்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஐடி இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா புக் 1 டாட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் காப்பி எப்பவுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ண முடியும். இன்டீஜருக்கு யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால் இன்டீஜருக்கு நான் டேரெக்டாகவே அசைன் பண்ணிடுறேன். புக் 1 டாட் புக் ஐடி இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஐடி வேல்யூவை நான் டேரெக்டாக அசைன் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, புக் 2க்கும் சிமிலர் வே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறோம். ஸோ புக் 2க்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக நான் அதே மாதிரி ஃபில் பண்ணுறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் டிஃப்ரெண்ட் டேட்டா வந்து கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து புக் 1 புக் 2 இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே பிரிண்ட் பண்ணி காட்டணும் இல்லை யூசர்கிட்ட. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எப்போவுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல வரேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னா, ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ்க்கு நம்ம வந்து அதோட வேல்யூஸ் எல்லாமே அசைன் பண்ணணும். அதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்பவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரூலை தான் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறமாட்டிக்கு அந்த மெம்பர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சரில் என்னென்ன மெம்பர் இருக்கோ அது. ஸோ டைட்டில் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், ஆத்தர், சப்ஜெக்ட், புக் ஐடி. ஸோ அதே மாதிரி புக் 2க்கும் நான் சிமிலர் வே பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆகுது. இப்போ ஓகே, இதை நான் சேவ் பண்ணி நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ எப்படி வந்து அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா புக் 1 டைட்டில் சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதை நான் க்ராஸ் செக் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், புக் 1 டைட்டில், இது ஸ்ட்ரிங் அப்படினால %s கொடுத்துருக்கோம். புக் 1 டாட் டைட்டில். ஸோ புக் 1 டாட் டைட்டில் என்ன இருக்குன்னா சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுது. ஸோ புக் 1 ஆத்தர்னு கொடுத்தப்ப புக் 1 டாட் ஆத்தரில் என்ன இருக்குன்னா நூஹா ஆலி அப்படிங்கிறது வருது. புக் 1 டாட் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல். ஸோ அதோட ஐடி வந்திருக்கு. ஸோ புக் 1 டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் புக் 2ஓட இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதோட டைட்டில் என்ன, ஆத்தர் என்ன, சப்ஜெக்ட், புக் ஐடி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணமோ அதே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஒரு இது அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்ம இதில் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ், ஸோ இன்சைடு இந்த மெயின் ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த சின்டெக்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது ஒரு டேக் இருக்கு இல்லையா, அந்த நேம், அதுக்கப்புறம் அது என்ன வேரியபிள் நேமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்போவுமே இதில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ரூல், அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளோட நேம் டாட், அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த மெம்பரோட நீங்கள் எந்த மெம்பர் ஆக்சஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கொடுத்தா போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.